Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அருமேனேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவருமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேற்றும் இன்று என்று மாறாத எங்கள் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவகரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். தேவ மகிமை ஆமென் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்று என்று மாறாத ரட்சகரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை 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 துதிக்கிறோம். பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், 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 மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடைக்கலமான தேவ அன்புக்காக ஸ்தோத்திரம், அடைக்கலமான தேவ அன்புக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கல்வாரி அன்புக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நீ நல்லவர், 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 நீ நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நீ நல்லவர், 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 நல்லவர். அடைக்கலமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நீ நல்லவர், 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 நல்லவர். அன்பு நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
பரிசுத்தரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த தேவனே, நன்றி சொல்லி துதிக்கிறோம், 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 நன்றி சொல்லி துதிக்கிறோம். அந்த ஒரு முக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடு நாங்களுமே வாழ்த்துகிறோம், நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே நன்றி சொல்லி துதிக்கிறோம், 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 நன்றி சொல்லி துதிக்கிறோம். அற்புத தேவனை வாழ்த்துகிறோம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமான தேவ அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நாங்களும் உம்மை துதிக்கிறோம், நாங்களும் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை நேரத்திற்காக நாங்களுமே வாழ்த்துகிறோம். கதாவே இந்த உபவாச ஜெப நாட்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களிலும் மாலை நேரத்திலும் சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுதெல்லாம் நேரங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கதாவே இந்த நாளிலும் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, எங்கள் ஜெயத்தை அளிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருள்வீராக, அசைவாடுவீராக. எங்கள் பாடுற ஆராதனைகள் ஜெப வேண்டுதல்கள் எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். தியானிக்கிற வசனங்களை ஆசீர்வாதித்தாரும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரை. வரவேண்டிய துரிதம் கொண்டு வாரும். தேவனுடைய வார்த்தைகளும் ஆண்டவர் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவோட பரிசுத்தமான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரே நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். தடைகள் எல்லாம் கதை நீக்குங்கிறதாவே உங்களுடைய அன்பு கரத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஆராதனை கீதங்களிலே 55வது பாடல், திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம் என்கிறதான பாடலை யாவரும் சேர்ந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 55வது பாடல். திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம், துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம். திரியேக தெய்வமே கண்மணி போல் காத்த தேவன், கருத்துடனே யாவும் செய்தார். கண்மணி போல் காத்த தேவன், யாவும் செய்தார். தாய் மறந்தாலும் மறவாமல் என்னை என்றும் நடத்தினாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் என்னை என்றும் நடத்தினாரே. திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம், துதிக்கு பாத்திர தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம். துதிக்கு பாத்திர தூயவரே
தெய்வமே சத்துருக்கள் சூழ்ந்த வேளையில் சத்தியத்தில் நிலைத்து நின்று சத்துருக்கள் சூழ்ந்த வேளையில் சத்தியத்தில் நிலைத்து நின்று சாட்சியாய் நடத்தினாரே நிதமும் சபையில் என்னை நிறுத்தினாரே சாட்சியாய் நடத்தினாரே நிதமும் சபையில் என்னை நிறுத்தினாரே திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம் துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம் துதிக்கு பாத்திரர் துதி செலுத்தி போற்றிடுவோம் திரியேக தெய்வமே கற்பத்திலே தெரிந்தெடுத்தார் கரம் பிடித்தே நடத்தி வந்தார் கற்பத்திலே தெரிந்தெடுத்தார் கரம் பிடித்தே நடத்தி வந்தார் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் ஏழை என்னை உயர்த்திடுவார் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் ஏழை என்னை உயர்த்திடுவார் திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம் துதிக்கு பாத்திரர் துதி செலுத்தி போற்றிடுவோம் துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம் திரியேக தெய்வமே என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் பலன் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் பலன் விளங்கும் நித்திய கிருபையுடன் இறங்கி நேசர் என்னை நடத்துவாரே நித்திய கிருபையுடன் இறங்கி நேசர் என்னை நடத்துவாரே திரியேக தெய்வமே நாங்கள் உம்மை வாழ்த்திடுவோம் துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை போற்றிடுவோம் துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம் துதிக்கு பாத்திரர் தூயவரே சுவை துதி செலுத்தி போற்றிடுவோம் திரியேக தெய்வமே அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை சேர்ந்து பாடி நம் தேவனை ஆராதிப்போம். 778வது பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர் என்கிற பாடலை அவரும் சேர்ந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். 778வது பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலோ, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலோ, தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார்.
தேவன், எனக்காய் யுத்தங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, வென்றிடுவார், சத்ருவின் தலையை நசுக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் தேவன் யுத்தத்தில் வல்லவர், எனக்காய் யாம் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலகதனம் உஷகடரகதனமா, என்னை உயர்த்திடுவார், என்னை தாங்கிடுவார், என் நன்மையினால் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Urabalagadanam ushagadaregadalaradaba, Uramangadaregadanam udarakadaregadalaradabo, Shandalarada Uriakadanama. Hallelujah, hallelujah. Satru Vellam Bol Vandalo, Avianavar Kodietugrava, Avianavar Kodietugrava. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Agni Sulayo, hallelujah. Singa Kebiyo, hallelujah. Danielin Devan, hallelujah. Kuda unde, kuda unde, kuda unde. Hallelujah, 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 hallelujah. Vendiduvar, Jaitiduvar, hallelujah. Satruin Thalaye Nasikiduvar, hallelujah, hallelujah, hallelujah. Jaite undu panigira Deva, Vechiye Tarigira Deva. Hallelujah, hallelujah, hallelujah. Urabalagadanamu shagadaragadara udarankhadaragadana. Hallelujah, hallelujah, hallelujah. எனக்காயாம் செய்து முடிக்கிற தேவன், எனக்காயாம் செய்து முடிக்கிற தேவன், என் பட்சத்தில் இருக்கிற தேவன். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Yeshuve, 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 Yeshuve. Hallelujah, hallelujah, hallelujah. எனக்காயாம் செய்து முடிக்கிற தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு, வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன்,
வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டியதை அவர் பார்த்து கொள்கிற தேவ, எனக்காயாம் செய்து முடிக்கிற தேவ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Glory to Jesus. Thank you Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். Glory to Jesus. ஸ்தோத்திரம். நாம் நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினம் நமக்கு காலையில் 10 மணிக்கு ஜெபம் உண்டு, சாயங்காலம் ஜெபம். தேவனுடைய பிள்ளைகள் வர அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களிலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய தனி மனித பண்பின் முன்னேற்றம் அடைவதற்கான காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாளிலே நாம் கனம் பண்ணுதலை குறித்து கவனித்தோம். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னதை நாம் வாசித்தோம். இன்றைக்கு ரோமர் 12வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக எச்சரிப்பாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்வதை படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாழ்க்கையில் அசதி என்பது அது சோம்பல் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸ்லவுத்ஃபுல், அதாவது நாட் ஸ்லவுத்ஃபுல் இன் பிஸ்னஸ் என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லப்படுகின்றது. மற்ற வெர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேடு மாற்றமாக இருக்கும். ஆனால் இதில் பிஸ்னஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய வேலைகள் பணிகளில் நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது என்ற கருத்தோடு கூட பிரைஸ் லார்ட் அவர் எழுதியிருப்பதை நாம் படிக்க முடிகின்றது. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் சொல்லும் பொழுது நெவர் வி லேக்கிங் இன் சேல் என்று சொல்லாத, பெரும் ஆர்வத்தில் ஒருபோதும் குறைவாக இருக்கக்கூடாது. நாம் ஒருபோதும் ஆர்வத்தில் பெரும் ஆர்வம் இருக்க வேண்டும், அதில் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது என்று அந்த வார்த்தையை அவங்க அவர் எழுதியிருப்பதை நாம் படிக்க முடிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அசதி என்பதற்கான கிரேக்க வார்த்தை, ஸ்லவுத்ஃபுல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை நோத்ரோஸ், NOTHROS, நோத்ரோஸ் என்ற வார்த்தை. அதுவும் இதே அர்த்தம் தான். சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பற்ற நிலை, சோம்பலான, மந்தமான அப்படின்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. சோம்பல் என்ற அர்த்தத்தோடு வருகிறது.
இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இடம் எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் இந்த கிரேக்க வார்த்தை நோத்ரஸ் என்று சொல்றதான கிரேக்க வார்த்தை வருகிறது. எபிரேயர் 6:11 வாசிங்கள். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் இருந்து கவனிங்கள். நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது என்று எழுதப்பட்ட இடத்துல இதே கிரேக்க வார்த்தை, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்வர்களை பின்பற்றுங்கள். அதாவது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது என்ற கருத்திலே அங்கே இப்ரி நிருபக்காரர் சொல்லியிருப்பதை நம்ம படிக்கின்றோம். இன்னொரு கிரேக்க வார்த்தை ஒக்னரஸ், OKNEROS, OKNEROS, ஒக்னரஸ் அப்படின்னு சொல்லும்போதும் அது தொந்தரவு கொடுக்கிற அல்லது பின்வாங்குவது, பின்னுக்கு இழுப்பது என்று சொல்லுகின்ற அர்த்தம். சோம்பலான என்ற அர்த்தம் வருகிறது பின்னுக்கு. அதாவது இந்த வார்த்தை ஒக்னோரஸ் என்ற கிரேக்க வார்த்தை மத்திய 25ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. எங்கே அந்த சோம்பலான ஊழியக்காரனே என்ற இடத்தில் ஒக்னரஸ் என்ற, அதாவது பின்வாங்குதல், பின்னுக்கு இழுக்கின்ற என்று அர்த்தத்தில் வருகின்றது. 10 தாலந்து ஒருத்தனுக்கு, 2 தாலந்து ஒருத்தனுக்கு, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. அவன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த தாளத்தை அவன் அசதியாக, நிர்விசாரமாக, சோம்பலாக வைத்து விட்டான். அவன் தன்னுடைய பணியிலே பின்னுக்கு இழுக்கப்பட்டான், பின்வாங்கி விட்டான் என்ற அர்த்தத்தோடு தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்க முடிகின்றது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த அசதியா இராமல் என்று சொல்லுவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அது சோம்பல் அப்பேற்பட்ட கருத்தோடு கூடவே வருகின்றது. சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பற்ற, சோம்பலான அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு கூட அது சொல்லப்பட்டிருப்பதை படிக்கின்றோம். எனவே தான் சபை தேவ மக்களுக்குள்ளே இந்த சோம்பல்தனம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு முக்கிய காரணத்தோடு கூட அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் அசதியாயிராமல் எப்படி இருக்க சொல்கிறாரு? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியில், அந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க, அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்லுகின்றதற்கு நான் சொன்னது போல் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுகின்றதுபடி அந்த பணிக்கிலே அசதியாக இருக்கும், அந்த வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. வேலையில் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. அதை ஜாக்கிரதை என்று நம்முடைய தமிழில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஜாக்கிரதைக்கான அல்லது இந்த ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை சிரியா, CHREIA, சிரியா அப்படிங்கிற வருது. அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு இடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வருகிறது. அவர்களை இந்த வேலைக்காக நியமித்து கொள்ளுங்கள். அதாவது மிக கருத்தாய் செய்ய வேண்டிய ஒரு பணி, அதுக்கு அவர்களை நியமித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேலை என்ற இடத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற பணியில் அசதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் இதில் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், தேவன் கொடுத்திருக்கின்ற வேலைகள், அவைகளிலே நாம் அசதியாக இருந்திடக்கூடாது, சோம்பலாக இருந்திடக்கூடாது, உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தோடு கூட அவர் நமக்கு போதித்திருப்பதை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லா பணியும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த பணியிலே நாம்
தீவிரமாக முன்னேறி செல்ல வேண்டும். ஏன் நாம் வேகமாக போக வேண்டும் என்றால், நமக்கு முன் இருக்கின்ற காலங்கள் குறைவாக இருக்கிறது. அசதியாக இருக்கும் பொழுது இப்போது செய்யலாம் நினைப்பது நான் நாளைக்கு ஆக்கி விடுகின்றோம். அசதியாக இருப்பதை நாம் இன்றைக்கி ஜெபிக்க நினைக்கும் பொழுது அங்கே ஒரு அசதி, நாளைக்கு என்று ஆக்கி விடுகிறோம். அல்லது வேதத்தை வாசிக்கிறவர்களை சர்ச்சுக்கு போகிற விஷயமா இருக்கலாம். அந்த அசதி அல்லது சோம்பு என்பது நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தி விடுகின்றது. அதுதான் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அந்த வேலைக்காரனை சோம்பலான வேலைக்காரன் என்று சொன்னார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்வதில் ஒரு நிர்விசாரம், அப்புறம் பார்த்துடலாம் என்று சொல்லிக்கொண்டும் அவன் குறைவுபட்டவனாக அதை கொண்டு நிலத்திலே புதைத்து வைத்தான் என்று சொல்லி நாம் படிக்க முடிகின்றது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இனி நாம் செய்ய வேண்டிய அந்த பணிகள் என்ன, அது எதில் எந்தெந்த பணிகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கின்றது. ஒன்று, நம்முடைய அழைப்பில் இன் அவர் பர்டிகுலர் காலிங் அண்ட் ஸ்டேஷன்ஸ் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட காரியத்தில் நாம் அசதியாக இருந்துவிடக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 4:12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றேன். இங்கே 2 காரியத்தை சொல்லுகின்றார். ஒன்று, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்க வேண்டும், உங்கள் சொந்த பணிகளை கவனிக்க வேண்டும். அதில் சோம்பல் கூடாது. 2வது, சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும், அதிலும் என்ன செய்யக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது என்று சொல்ல. சோம்பல் அல்லது சோர்வு அல்லது அப்புறம் பார்த்தோன்னு செய்யக்கூடாது. அவன் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள், சொந்த பணிகள் என்று ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்திருப்பார். அந்த காரியத்தில் நாம் சரியாக செயல்பட வேண்டும். பணி அல்லது அழைப்பை தேவன் எதற்காக அழைத்திருக்கிற பவுல் சொல்லும் பொழுது, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையை தொடர்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாம், முற்பிதாக்களின் தகப்பன ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த பொழுது தான் போக வேண்டிய இடம் இன்னதென்று தெரியாமல், ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொன்னார். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாம் விட்டு விட்டு காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொன்னார். அவன் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஆபிரகாம் தாமதியாமல் புறப்பட்டு போக ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய திட்டம் கற்று வச்சிருக்காரு, அது செய்ய வேண்டும் என்று உடனே புறப்பட்டு செயல்படுகின்றார். அசதியாக இருக்கலை. இப்போ மோசை எடுத்து பார்த்தீங்கன்னா, மோசைக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். அதில் ரொம்ப விசேஷமான அழைப்பு. ஆனால் அவர் அதில் ஆரம்பத்தில் நினைச்சார், மறுக்கிறார், முடியாது என்று சொல்லி கடைசியில் சொல்கிறாரு, நீ பேசுறதுக்கு முன்னாடி பின்னா நான் வாக்குவல்லத்துக்கோ அது ஒன்றும் கிடையாது, உமக்கு சித்தமாக இருக்கிற வேறு யாரையாவது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி கொள்ள பார்க்கிறார். ஆகையினால் ஆண்டவர் நினைச்சாருன்னு ஆரோனை திரும்ப கொடுத்து அனுப்பி கொடுக்குறார். சகோதரனாகிய ஆரோனை அனுப்பி அவனை உதவிக்காக அனுப்பி கொடுக்குறார். இவன் தன்னந்தனியாக முன்னின்று நடத்த வேண்டியது. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த சின்ன சோம்பல், அது தன்னுடைய இயலாமை என்ற சிந்தை அவனுக்கு இன்னொரு உதவியாளரின் கீழ் உதவியாளர் அவனுக்கு தேவைப்படுகிற நிலைக்கு வந்தது என்று சொல்லி படிக்கின்றோம். அவன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பணியில் நாம் உற்சாகமாக செயல்பட வேண்டும். நம்முடைய சொந்த அலுவல்கள், 2வது சொந்த கையினாலே வேலை செய்தல் வேண்டும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய கமாண்ட், ஒரு கட்டளை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஒன்று, நம்முடைய பொதுவான அழைப்பு, இன்னொரு ஜெனரல் காலிங். அந்த பொதுவான அழைப்பில் நாம் சோம்பாக இருந்துடக்கூடாது. எல்லாருக்கும் அந்த பொதுவான அழைப்பு இருக்கிறது. அது பிலிப்பியருக்கு பவுல் சொல்லும் பொழுது 2வது அதிகாரத்தின் பிலிப்பியர் 2:12 வாசியுங்கள். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. இது நம்முடைய பொதுவான அழைப்பு. எல்லாருக்கும் ரட்சிக்க சுதந்திரத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ரட்சிக்கப்பை சுதந்திரத்துக்குள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை நிறைவேற்ற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரவாயில்லை, இனி பரலோகம் போய் சேர்ந்துடலாம், டிக்கெட் ஆகிவிட்டது, என்ஓசி கிடைத்து விட்டது அப்படின்னு நினைத்து சோம்பலாக இருந்தால் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அதுக்கான சில பிரயாசங்கள், ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது.
ஒரு கேமில் விளையாடுகள், ஒரு பெரிய ஒலிம்பிக்கில் விளையாடுவதற்கு ஒருவர் தேர்வாகிவிட்டார் என்றால், நான் தேர்வாகிவிட்ட இனி பிரச்சனை இல்லை அப்படி இருந்தார் என்றால் அவன் கட்டாயம் தோல்வி அடைந்து விடுவான். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்து அந்த ஒலிம்பிக்கில் விளையாட போகிறது வரைக்கும் கடின உழைப்புகள். எப்பொழுது அவர் செலக்ட் பண்ணப்பட்ட, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அப்பொழுது இருந்து அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டால் தான் ஒரு நாள் கிரவுண்டில் இறங்கி விளையாடி பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறாரு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிர்விசாரமாக நாம் இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டம் தோல்வியிலே போய்விடும் என்று சொல்லி படிக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்கள். உங்களை சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படி கெட்டு போவீர்கள் என்று அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு பார்த்து சொல்லுகின்றார். அவன் ஒருத்தன் மனம் திரும்பலைன்னா என்ன செஞ்சிருவீங்க? கெட்டு போய் விடுவீர்கள். அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி அதை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த மனம் திரும்பின வாழ்வு, அந்த ரட்சிப்பின் வாழ்வு கடைசி வரை நிலை நிற்பதற்காக பிரயாசப்படுகின்ற ஒரு கூட்டத்தாராக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தின் 30-31 வசனங்களை வாசிங்கள். ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இங்கே சிறைச்சாலைக்காரன் அவன் வருகின்றான். நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அது ஒரு செயல், அது செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவர் மேல் ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படுகிறீங்க. அந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பதை நாம் படிக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அவரோடு ஒப்புரவாகுதலுக்கு, தேவனோட ஒப்புரவாகுதல், இதுக்கெல்லாம் நாம் சோம்பலாக இருந்துடக்கூடாது. சிலருக்கு தெரியும், தான் செய்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, சின்ன சின்ன தவறு வரும், மனுஷர்கள் வந்துடான் செய்யும். ஆனால் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஐயோ நாம் இதிலிருந்து விடுபடணுமே, ஜெயம் எடுக்கணுமே என்ற சிந்தை இல்லாது இருக்கிறது ஒரு மோசமானவர்கள் சோம்பலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று ஒப்புரவாகுதலின் காரியத்தை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். குடும்பங்களுக்குள்ள ஒப்புரவல், வேலை செய்ய இடங்களில், அயலகத்தார் எல்லாரும் ஒரு ஒப்புரவாகுதல். தேவனுக்கு நமக்கு நடுவில் ஒப்புரவாக, நாமும் தேவனுடைய விரிசலாக இருக்கக்கூடாது, ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இந்த ஒப்புரவாகுதல் என்ற அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆனால் அநேகருக்கு தெரியும் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி, ஆனால் செய்ய மாட்டார்கள், அதை கை கொள்ள மாட்டார்கள். மத்திய சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ காணிக்கை செலுத்த போகும்பொழுது, பலியிட போகும் பொழுது, உன் சகோதரர் மீது ஒரு குறைபாடு இருக்கு என்று உனக்கு கண்டு கொண்டால், உன் பலிபீடத்தில் தானே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த பலி மிருகத்தை கட்டி போட்டுவிட்டு முன்பு போய் உன் சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும், பின்பு காணிக்கை செலுத்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 23-24 வாசிங்கள். நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. இப்போ காணிக்கை செலுத்த போகும் பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, அங்கே உணர்த்தப்படுகிறான், நினைவு கூறப்படுறான். அதான் வசனம் சொல்கிறது, உன் பேரில் உன் சகோதர குறைபாடு உண்டு அங்கே நினைவு கூர்வாயாக. நீ காணிக்கை செலுத்த தேவனுடைய ஆலயத்தில் போகும் பொழுது உன் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைவு கூறப்பட்டால், அது நினைவு கூறப்பட்டால் உடனே என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரே, காணிக்கையெல்லாம் செலுத்தி பலியெல்லாம் செலுத்தி விட்டு வீட்டில் போய் சமாதானமாக செய்கிறேன்னு நினைத்து கூடாதாம். ஏன்னா இங்கிட்டு பலியெல்லாம் செலுத்தி விட்டு வெளியே போனோன்னா அது மறந்துடும், அந்த உணர்வு போயிடும். ஒப்புரவாக வேண்டும், சகோதரத்தில் ஒப்புரவாகணும், மற்றோட சண்டையெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோமே சரியாகணும், அது நினைவெல்லாம் போயிடும். ஆனாலும் சொல்கிறாரு, எல்லாம் அங்கே வச்சுட்டு நேரே போய் என்ன செய்யணும்? யாரோடு ஒப்புரவாக வேண்டும், அவரோடு என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும், பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ இதிலே சோம்பல் கூடாது, நான் பிறகு பண்ணுறேன் அப்படி கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது.
ஹல்லேலூயா. ஒப்புரவாகிற காரியத்தில் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அல்லது அவசரமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய மனம் திரும்புகிற காரியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமாக இருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதுல விசுவாசித்து அன்றைய அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், சிறைச்சாலை அதிகாரி வீட்டார். அந்த காரியத்தில் நான் அசதியாக இருந்துடக்கூடாது. நமக்குள் உணர்த்தப்படுகின்ற பாவங்கள் காரியங்களையும் நாம் அறிக்கையிடுவதில், அறிக்கையிட்டு அது மன்னிப்பை பெற்றுக்கொள்வதில் நாம் தாமதிக்கக்கூடாது. அசதியாக இராமல் செய்தோம். ஒப்புரவாகுதல் அதில் இணைச்சிடக்கூடாது, நாம் அசதியாக இருக்கக்கூடாது. சீக்கிரமாக நினைவு கூறப்படும் பொழுது ஒப்புரவாக வேண்டும். இன்னொரு வசனம் கூட எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 14ஆம் வசனம், எபிரேயர் 12:14, யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் வாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா உள்ளான மனுஷன் பரலோகம் போக வேண்டும் என்றால், அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சில பிரயாசங்கள் நமக்கு இருக்கணும். அசதியாக இருந்துடவே கூடாது. இங்கே அவர் எவ்வளவு சொல்றாரு? யாவரோடும் சமாதானமாக இருங்கள். 2வது சொல்றார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுங்கள். அது ரெண்டும் இல்லைன்னா நீ எங்கே போக முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவைகளில் கவனம் செலுத்தி அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, எப்படி நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருப்பது? அதுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி அது முடியும் என்று நம்ம கவனிக்க வேண்டும். சரி, நினைக்கிறாங்க இந்த காரியம் ரொம்ப கடினமானது, நம்மால் எல்லா இடத்திலும் ரொம்ப உற்சாகமாக எல்லாம் செயல்பட்டு கொள்ள முடியாது என்று நாம் நினைத்து கொள்ளுகின்றோம். அப்படி இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருப்பது எப்படி என்றால், முதலாவது, நான் வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் நிச்சயமாக நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். நாம் வாழ வேண்டாம்னு நினச்சா பிரச்சனை இல்லை. நான் வாழணும், நான் கிறிஸ்துவ ஜீவிக்கணும் அப்படி என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால், நமக்குள்ளே அந்த அசதியை மாற்றி நாம் பலனடைந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு தேவை என்ன? எப்படி அதை நான் அடைந்து கொள்ள முடியும் என்றால், நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் இன்னும் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிந்தை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்னவாகி விடுகிறது? ஒரு அசதியை களைந்து உற்சாகமாக செயல்படுகின்ற ஒரு கூட்டத்திலே நாம் மாறிவிடுகின்றோம். 2வதாக, பிரசங்கி 9வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசியுங்கள். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அதாவது இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம்? அவங்க வசனம் சொல்றது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை முடித்த பிறகு அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் அங்கே போன பிறகு இன்னும் ஆத்தும ஆதாயம் பண்ணலாம், அல்லது அங்கே போன பிறகு இன்னும் பல மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், அங்கே போன பிறகு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம் நினச்சி அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. இங்கே இருக்கிற வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. எனவே பிரசங்கி சொல்றாரு, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். அது என்ன பலன்? தேவன் கொடுத்திருக்கிற ஆவியின் பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த அந்த அபிஷேக நிறைவோடு, அந்த பலத்தோடு, மாம்ச பலத்தோடு அல்ல, மாம்ச பலத்தோடு செய்யும் பொழுது அதிலே தேவன் நமக்கு அதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை, பிரியப்படுவதில்லை. அப்போ தேவன் தந்த ஆவியின் பலத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் அசதியை களைந்து ஆண்டவருக்கு முன்பாக உற்சாகமாக செயல்படுவதற்கு அது நமக்கு உதவியாக காணப்படுகின்றது. 3வதாக, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். வெளிப்படுத்தல் 3:16.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு அனலுமின்றி குளிருமின்றி என்று சொல்லுகின்ற ஒரு மூன்றாவது நிலையில் நாம் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அனலாக இருப்பது ஒரு நிலை, குளிராக இருப்பது இன்னொரு நிலை, ரெண்டும் இல்லாத இருப்பது இன்னொரு நிலை. அந்த நிலையில் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஒன்றில் அனலாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குளிராக இருக்க வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நான் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். வாந்தி பண்ணி போடுதல் என்றால் என்ன அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது தான். தூர வேண்டாம் என்று ஒதுக்கி போட்ட பொருள் சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். ஆக்கிரி கடையில் கொடுத்து என்ன செய்யலாம், பழைய பொருட்கள் போடுற இடத்துல போட்டு காசாக்கலாம் அப்படின்னு நினச்சிருவோம் பாருங்க. ஆனால் வாந்தி பண்ணின பொருளை எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே திரும்ப நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கி வாய்க்குள்ளே போட்டு மெண்டு உள்ளே போகிறதுக்குள்ளே வெளியே வந்து விட்டது அப்படியே எடுத்து உள்ளே விடணும் யார் நினைப்பாங்களா? முட்டை தான், அல்லது வேறு விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கலாம். பேக்கரியிலேருந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட வாங்கின ஒரு பொருள் உள்ளே போயிடுச்சு, வெளியில் வந்துட்டு அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிட்டு. திரும்ப யாரும் நினைச்ச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுப்பாங்க. அந்த ஆள் யார்? நான் பிரைஸ்லாம். எனவே நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அனல் உள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெதுவெதுப்பான நிலையோ அல்லது குளிர்ந்து போன நிலை, குளிர்ந்து போன நிலையுமானது சுத்தமாக செயலிழந்து போன அனுபவம். அந்த குளிர்ந்து போன வாழ்க்கை ஒரு காலம் என்ன செய்யாது. நிறைய விசுவாசிகளே குளிர்ந்து போன நிலையில் இருக்கிறாங்க. எத்தனை பிரசவம்னாலும், எத்தனை மழை பெஞ்சாலும், எத்தனை அபிஷேகம் இறங்கினாலும் அதுக்குள்ளே என்ன உண்டாகதில்லை, ஒரு அசைவு வருவதே இல்லை. அப்படிதான் இருப்பாங்க. பழைய கூடி கதவு திறன்னு சொல்லிட்டு அந்த பாணியில் இருந்துருவாங்க பாருங்க. அது இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும், ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மேன்மையானது. ஹல்லேலூயா. அடுத்து இதை இன்னொரு வருஷம் கூட அசதியாக இராமல் நான் எப்படி ஜாக்கிரதையாக இருப்பது. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 25வது வசனம். நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஒருபோதும் நாம் தேவன் நமக்கு கொடுத்த தாளந்தை நாம் நிலத்திலே புதைத்து வைத்து விடக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் நிலத்துக்குள்ளே புதைத்து வைக்கவே கூடாது, மறைத்து வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. கட்டில் கீழே வச்சிடக்கூடாது, அது பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சிடக்கூடாது, அது பெட்ஷீட்டை போட்டு மூடி எதை எடுத்து என்ன மறைத்து விடவே கூடாது. நிலத்தை தான் தோண்டி புதைக்க மாட்டார்கள், வேறு பலவற்றினால் என்ன செஞ்சிருவாங்க, அதை மறைத்து கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் தந்தது ஒரு தாளந்து தான். ஏன் ஒரு தாளந்து கொடுத்தார்? நம்முடைய நிலைமை கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய திறமை என்ன, நம்மால் எவ்வளோதான் செயல்பட முடியும், அது தேவனுக்கு தெரியும் என்பதனால் ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்தார். அவர் நம்மிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம நேசித்தபடி நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டாம் என்பதற்காக 5 தாளந்து வாங்க எவ்வளோ உழைக்க வேண்டும், அவன் 2 மடங்கு ஆக்க வேண்டும் என்றால் 2 தாளந்து வாங்கினா அது கொஞ்சம் குறைவாக உழைக்க வேண்டும். ஆனால் ஒரு தாளந்து வாங்கினவன் ரொம்ப கொஞ்சமாக உழைச்சா போதும். அதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்தாரே தவிர அவன் மேல் பட்சபாதம் வைத்து கொடுக்கல. எனவே தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்து சின்னதோ பெரிதோ என்பதல்ல, அதை ஒருபோதும் நிலத்திலே புதைத்து வைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்து 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25 16-17 வாசிங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்போ நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை 2ஆக மாற்ற வேண்டும், டபுள் ஆக்க வேண்டும். we become doubled our talent. நம்ம ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் 2 மடங்காக மாற்ற வேண்டும், உழைக்கணும். 2 மடங்கு ஆக்கப்பட வேண்டும். எவ்வளோ கடினமாக உழைப்பு. அந்த ஒன்றை வாங்க நிலத்தில் புதைத்து வைத்தான், கொஞ்சமாக உழைச்சா போதும். ஆனால் அவன் அதை கொண்டு மறைத்து வைத்து விட்டான் நிலத்துக்குள்ளாக. ஆனால் 5 வாங்கினவன் அதை 10ஆக மாற்றுகிறான்.
2 வாங்கினவன் அதை 4 மாற்றி வேறு 2 தாலந்தை கூட சம்பாதித்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர்கள் கடினமாக உழைத்தார்கள். ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றாக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அசதியாக இருந்துடக்கூடாது. அசதி என்பது தேவன் நம்மேல் வைத்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் இழக்க பண்ண விடுகிறது. எனவே உற்சாகத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. எனவே ஆவியில் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த 12-11 தொடர்ந்துள்ள பகுதி கூட நம்ம தியானிக்கலாம். ரோமர் 12:11 ஒன்று கூட வாசிங்க. இந்த ஒரு வார்த்தை கூட படிப்போம். ஆவியிலே அனலாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆவியில் எப்படி இருக்க வேண்டுமா? அனலாக இருக்க வேண்டும். ஒரு ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட், அதாவது தீவிர ஆசை. ஆவியில் எப்படி இருக்க வேண்டுமா? ஆவியில் அனலாக இருக்கிறதுக்கு அது என்ன வார்த்தை கொடுக்குறான்னா ஃபெர்வென்ட், அதாவது தீவிர ஆசை, அதிகமான ஆசை இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசை நமக்குள்ளே வரும் பொழுது மேன்மை அடைகின்றோம். அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள். மெயின்டைன் சீல் டு த பாய்லரிங் பாயிண்ட், அதாவது கொதி நிலையில் எப்போதும் காத்துக்கொள்ள. அந்த பாயிலிங் பாயிண்டில் எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டுமா? தண்ணீர் கொதிநிலை எத்தனை டிகிரி சென்டிகிரேடு? 100 டிகிரி. 100 டிகிரி சென்டிகிரேடு ஆகிரும். அது தண்ணீர் கொதிக்கிறதமா இருக்கு. அப்போ நமக்குள் வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அந்த கொதி நிலையில் இருந்து கொண்டே இருக்க, 100 டிகிரி செல்சியஸ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அதை அப்படி மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் சீல் டு த பாயிலிங் பாயிண்ட். அது மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது குறைந்து போகக்கூடாது. குறைம்பு தெரியும் பாருங்க. எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுட்டீங்க, அது கொதிநிலை அடைந்து விட்டது. அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி என்ன ஆயிரும்? கொதிநிலை இறங்கிடும். கொதிநிலை இறங்கும்போது என்ன எப்படி தெரியாது உங்களுக்கு? அதில் பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சவுண்ட் ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு போயிடும். அப்படி எல்லாம் அப்படியே ரொம்ப அமைதி ஆயிரும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது அது கொதித்து கொண்டே இருக்கும். கொதிநிலை அது எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் நாம் அந்த நிலையிலிருந்து குறைந்து வரவே கூடாது. அதற்கு நம்முடைய ஜெபங்கள், தேவனோடுள்ள உறவுகள் நாம் அதிகப்படுத்த நம்முடைய உள்ளான மனுஷனானது ஆவியிலே அனல் உள்ளதாக நல்ல ஒரு கொதி நிலையில் எப்போதும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம எப்படி நம்ம இந்த ஆவியில் அனலாக இருப்பது வைக்கிறது? ஹவு டு பி மெயின்டைன் ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியில் அனலாக இருப்பதை எப்படி நாம் மெயின்டைன் பண்ண முடியும்? முதலாவதாக we need a broken spirit. ஒரு உடைந்த இருதயம் நமக்கு தேவை. நம்முடைய ஆவியிலே ஒரு உடைந்த இருதயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 3வது வசனம் வாசிங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு புரோக்கன், ஒரு எளிய அனுபவம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஹல்லேலூயா. ஆவியில் ஒரு எளிமையான அனுபவம், மேட்டுமே இல்லை, ஒரு உடைந்த ஒரு புரோக்கன் ஹார்ட், ஒரு உடைந்த இருதயம், அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மை உருவாக்குறதுல ரொம்ப உற்சாகமாக ஆண்டவர் உருவாக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 28 ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அழைக்கிறார். அடுத்த வசனம், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சாந்தம், கிறிஸ்துவின் மனத்தாழ்மை நமக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவியில் எப்படி இருக்க முடியும்? கொதி நிலையில் இருக்க முடியும், பாயிலிங் பாயிண்டில். ஹல்லேலூயா. ஒரு கொதி நிலையில் என்ன செய்யணும்? நாம் இருந்து கொண்டே இருக்க முடியும், எப்போது அந்த மெயின்டைன் பண்ணி கொள்ள முடியும். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர்.
ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்னது? நொறுங்குண்ட ஆவிதான். ஏசாயா சொல்றார் 57வது அதிகாரத்தில், 57வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் சொல்றாரு, நித்தியவாசி பரிசுத்தருங்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? நொறுங்குண்ட ஆவி, உடைந்த ஒரு ஆவி. ஹல்லேலூயா. ஆவியிலே மேட்டிமை இல்லை, ஆவியிலே நான் என்ற எண்ணம் இல்லை, ஆவியிலே கர்வமே கிடையாது, ஆவியில் எந்த விதமான உயர் சிந்தையும் கிடையாது. உடைந்த நொறுங்குண்ட ஆவி, அங்கே அவர் என்ன செய்வாராம்? வாசம் பண்ணுகின்றார். அவர் நம்முடைய உள்ளான மனுஷனை நாம் உள்ளான மனுஷன் ஆவியிலே அனலாக இருப்பதற்கு ஒரு உடைந்த அனுபவம். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் அந்த பிந்தின பரிச்சு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை. அப்போ ஆண்ட வசனத்துக்கு மேல் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். அந்த நடுக்கம் எனக்கு அதை நோக்கி பார்ப்பாராம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருகிறது என்றால், ஒரு ஆவியிலே அனல் உள்ள வாழ்வை நமக்குள்ளே கொண்டு வருகிறதாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக பெனிட்டன்ட் ஸ்பிரிட். பெனிட்டன்ட் ஸ்பிரிட் அப்படின்னா மனம் வருந்துகிறது. அது நம்முடைய பாவத்திற்காக, செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகிற ஒரு ஆவி. அதை மத்திய 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உள்ளத்தில் துயரம், கவலைகள், அது பல நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த துயரப்படுகின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆறுதல் படுத்துகிறவர், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா சொல்லுகின்றார் 61வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில், ஏசாயா 61:2, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதல் சொல்லுகிற கர்த்தர். சீயோனுடைய துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவர் நடத்த வார்த்தை சொல்லுகின்றார். அப்போ துயரப்பட்ட ஒரு அனுபவம், துயரப்பட எதுக்காக துயரப்பட சொல்றாரு? நம்முடைய செயல்களில், நம்முடைய செயல்பாடுகளில் வந்த குறைகளை நினைத்து நாம் துயரப்படுகின்ற அந்த துயரம் அல்ல, வீண் கவலை அல்ல. சில தேவையில்லாமல் வீண் கவலைக்குள்ளே இருப்பார். அவர்களை இவர் நம்ம கொரிந்தியருக்கு போல் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் அதனுடைய 9வது வசனம், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள், சந்தோஷப்படுகிறேன். ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகின்றது. பாருங்க, பவுல் கொரிந்து சபையில் உள்ள ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுகிறார். எதுக்கு சொன்ன, நீங்கள் துக்கப்பட்டீங்க. உங்கள் துக்கம் வேறொன்றுக்காக அல்ல, உங்களையே நீங்கள் நினைத்து வருத்தப்பட்டீர்கள். உங்களுடைய செயல்களை நினைத்து நீ வருத்தப்பட்டீங்களே, அதுக்காக சந்தோஷப்படுறேன்னு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அதாவது கொரிந்து சபை மக்கள் சில தவறான செயல்களை செய்தார்கள். நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன்லாம் சொல்லி பாற்றி பிரித்தார்களே. இப்போ அவர்களுக்கு 2வது நிருபத்தை எழுதும்போது அவர்களுக்குள்ள சில மாற்றங்கள், துக்கப்படுறார்கள். ஐயோ, நாங்கள் அன்னை செஞ்சுட்டோம். எப்போதுமே மனுஷ வாழ்க்கை அது ஒரு செய்தான் ஒரு காரியம் உண்டு. அதாவது நாம் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை அவசரமாக ஆத்திரமாக செஞ்சுருவோம், பேசிவிடுவோம். ஆனால் சில நாட்கள் தாண்டும் பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாக, ஐயோ அன்னைக்கு அப்படி பேசிடக்கூடாது, அன்னைக்கு அப்படி செஞ்சிடக்கூடாது என்று அது நமக்குள்ளே என்ன ஒரு துக்கத்தை கொண்டு வரும். அது நம்முடைய குடும்பத்தில் காரியமாக இருக்கலாம், சபையோட விஷயமாக இருக்கலாம், அல்லது நம்ம மற்ற மக்களிடத்தில் பரிமாறிக்கொள்வதில் வருகின்ற காரியங்களாக இருக்கலாம். அப்போ அந்த துக்கத்தை தான் இங்கே சொல்கிறார். அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் இந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு துயரம் இருக்கும் என்றால் நாம் பாக்கியவான்கள். அவர்களுடைய ஆவி எப்படி இருக்கும்? அனலாக இருக்கும். ஹல்லேலூயா. பாயிலிங் பாயிண்டில் இருந்துகிட்டே இருக்கும். கொதி நிலையில் அது மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அபிஷேகம்
கர்த்தர் சொல்றார். எனவே எப்பொழுது நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஆவியிலே அனலாக இருப்பதற்கு எப்படி நம்ம அனலாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், மைல்டு டெம்பர்ட் ஜென்டில் ஸ்பிரிட், ஆவியில் அடக்கம் மரியாதை அவசியப்படுகிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்பொழுதுமே ஒரு ஆவியில் ஒரு அடக்கம், ஒரு மரியாதை இருக்கணும். மைல்டு டெம்பர்ட் அது ஜென்டில் ஸ்பிரிட், ஒரு ஆவியில் அடக்கம் உள்ளவராக இருக்கணும். ஆவியில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிலருக்கு அபிஷேகம் கிடைத்த பிறகு சாந்த குணமே இருக்காது. அந்த அபிஷேகம் கிடைத்ததிலிருந்து சாந்த குணம் எல்லாம் என்ன செஞ்சிடும், பறந்தே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அபிஷேகத்தில் நிறைய 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 நம்முடைய சுபாவங்கள் மறுபம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையானது. நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ ஆராதிக்கிறோம், எவ்வளோ அபிஷேகம் நிரம்புகிறோம், எவ்வளோ ஆவியில் பலன் அடைகின்றோமோ, ஆக ஆக நம்முடைய அந்த சுபாவங்கள் நல்ல அடக்கம் மரியாதை அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? மத்திய 11:29 படித்தோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். சாந்தம், ஆண்டவர் இயேசுக்குள் அந்த சாந்தம் மிகுதியாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதிலே சமாதானத்தோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவன் பூமியை சுதந்திரித்து கொண்டு அதில் சமாதானமாய் வாழ்வதற்கு அந்த ஆவியில் ஒரு அடக்கம் இருக்கணும். பாருங்க, இந்த ஆவியில் அடக்கம் உள்ளவங்க எடுத்து சாடன்னு சொல்லுவாங்கல்ல, திடீர்னு செய்ய மாட்டாங்க, எடுத்து சாட மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. நிதானம், சாந்தம் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பொறுமை இதெல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள், எல்லாமே ஒரு முக்கியம். சிலருக்கு பேர் சாந்தம்னு இருக்கும், வாழ்க்கையில் சாந்தமே இருக்க, ரொம்ப ஆத்திர குணமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் சாந்தம், ஆனால் பேரில் சாந்தம், வாழ்க்கையில் சாந்தமே இருக்காது. பாருங்கள், நிதானம் இருக்காது, பொறுமை இருப்பதில்லை. அது ஒரு அவசர கோணத்துக்குள்ளாக போயிட்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்போ ஆண்டோட பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாந்த குணம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அது இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். அது எங்கே மறைந்திருக்குமா? இருதயத்திலே மறைந்திருக்கிற ஒரு குணம் அப்படின்னு சொல்லி அந்த சாந்த அளவு அடக்கமான வாழ்க்கை ஜீவிதத்தை குறித்து சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி நாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவியில் ஒரு அடக்கம், ஒரு மரியாதை, ஒரு நிதானம், ஒரு சாந்தம் இதெல்லாம் நமக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி அனல்ட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ள உதவியாக காணப்படும். 4ஆவதாக மத்திய 5:6 வாசிங்க. நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, ஹங்கிரிங் தஸ்லிங் ஸ்பிரிட் ஃபார் ரைச்சஸ், அதாவது நீதிக்காக, நீதியின் மேல் என்ன, நீதிக்காக ஒரு பசி தாகம் உள்ள ஆவி, நீதிக்காக பசி தாகமாக இருக்க. நீதியின் மேல் எது நீதியான காரியம் அது மேல் ஒரு தாகம், அதன் மேல் ஒரு பசி, அதை இன்னும் அந்த நீதியில் இன்னும் வாஞ்சித்தல், நீதிக்காக போராடுதல், என்னுடைய செயல், என்னுடைய கிரியைகள் அத்தனை நீதியாக இருக்கணும். அநீதி வந்துடவே கூடாது, அநீதி என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. எனக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு இன்னொரு நீதின்னு இருந்துடக்கூடாது. எல்லா இடத்திலும் நீதிக்காக ஒரு பசி தாகமுள்ள ஒரு ஆவி. அவன் ஆவியில் அனலாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அந்த நீதிக்காக, அநீதிக்காக இல்லை, நீதிக்காக என்ன செய்வார்கள்? இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது சிலது நமக்கு நீதி என்று தோன்றும், அதே காரியத்தை அடுத்தவர் செய்யும் பொழுது அநீதி என்று தோன்றும். அது தவறு. நாம் செய்கிறது நம்ம நீதி என்று சொன்னால் அதை இன்னொருத்தர் செய்யும் என்னதுதான் நீதி. சரியா? இப்போ அடுத்தவர் செய்கிற காரியத்தை அநீதி என்று சொல்லிவிட்டு நாம் அதை செய்யும் பொழுது அது நீதியாக்கி கொள்வதற்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. அதுக்காக சில காரியங்களை சொல்லி அதை நியாயப்படுத்தி அப்படி இப்படின்லாம் சொல்லும் பொழுது அது தேவனுக்கு முன்பு சரியானதாக இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதியின் மேல் நமக்கு ஒரு பசிதாகும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 42ஆம் சங்கீதத்தின் 1 வாசியுங்கள். 42ஆம் சங்கீதம். மானானது நீரோடலை வாஞ்சித்து கதறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல்
ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவு பகலின் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நெருக்கத்துக்குள்ள இருக்கிற போதும், நெருக்கத்துக்குள்ள இருக்கின்றார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாராம், மானானது நீரோடலை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு கூட்டமாக நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உன் தேவன் எங்கே? பரியாசம், அவமானமான வார்த்தைகள், கேலியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். கஷ்டத்தை பார்த்து நீ தேவன் தேவன் சொல்றாய், அப்படி இருந்தால் உனக்கு ஏன் இந்த பசி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வியாதி, இப்படிலாம் கேட்கிறார்கள். ஆனால் அவர் சொல்ல, ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே, தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு தாகம் இருக்க வேண்டும். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை கூத்த ஒரு தனியாத தாகம், வாஞ்சு நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 84ஆம் சங்கீதத்தில் அங்கு கோராகின் புத்திரர்கள் சொல்லும் பொழுது, அந்த 84ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தில், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சை தவனமாக இருக்கு. ஆலய பிரகாரத்தில், சர்ச்சு உள்ள கூட என்ன போக வேண்டாம், அந்த வாசற்படியில், பிரகாரத்தில், வராண்டாயில் அங்கே போய் இருப்பதே நான் விரும்புகிறேன், அதுக்கே என் ஆசையாய் துடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அமரி மேந்தோட பிள்ளைகளே, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவன் அது நம்முடைய அபிஷேகநாதர். எனவே அந்த ஆவியில் நாம் அனலாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே நீதிக்காக ஒரு பசி தாகம், அநீதியை காணும் பொழுது அது விட்டு மாறுவதும், எனக்குள்ளே அந்த அநீதி வந்துடக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசியுங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியிலே அனலாக இருப்பதற்கு எப்படி நாம் இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு கம்பேஷனட் அண்ட் மெர்சிஃபுல் ஸ்பிரிட், இரக்க குணமும் தயையும் காட்டுகிற ஆவி, இரக்க குணமும் தயையும் காட்டுகிற ஆவி. புரிஞ்சல உங்களுக்கு? அதாவது நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு இரக்கம் தயவு காட்டுகிற ஒரு ஆவி இருக்க வேண்டும். கடித்து பட்சிக்கிற ஓநாய் போல, கட்சிக்கிற சிங்கத்தை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் மற்றவரிடத்தில் தயவை காட்டக்கூடாது. நான் அடிக்கடி ஜெப நாட்களோடு நாம் நினைப்பூட்டினேன். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் 10,000 தாலந்து கடன்பட்டவன், அவனுக்கு தேவன் மன்னிப்பு கொடுத்த பிறகு அவனால் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனுக்கு அவனால் மன்னிக்கவே முடியலை. ஹல்லேலூயா. இரக்கம் காட்ட முடியலை. நான் உனக்கு இறங்கினது போல நீ மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமா அப்படி என்று சொல்லி அங்கே அந்த எஜமான் கேட்கிறார். அவனுக்கு இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனால் இன்னொருத்தருக்கு இரக்கம் பாராட்ட முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்குள் அவன் இருந்தான் என்று சொல்லி படிக்கின்றோம். நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவியில் நாம் அனலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3:8. ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருந்து தீமைக்கு தீமையை உதாசனை சரி கட்டாமல் ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. இங்கே பேதுரு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் சொன்னா எல்லா ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்களும், முழு சபைக்கும் சொல்ல, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் அப்புறம் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருந்து, அப்போ இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் நம்முடைய ஆவி ஆண்டவருக்குள்ள அனலாக இருக்கும். நமக்குள்ளே இந்த இங்கே படித்த காரியம் ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு மனம் இல்லை, இரக்கம் இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, மன உருக்கம் இல்லை,
இணக்கம் இல்லை, தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம், உதாசனத்தை செய்துட்டு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கலை ஆசீர்வித்து கொண்டிருக்கிறோம், சபிக்கலை சபிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஆவி எப்படி அனலாக இருக்கும்? ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு பாயிலிங் பாயிண்டில் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். உள்ளான மனுஷனானது, அந்த அபிஷேகமானது ஒரு கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸில் அது இருந்து கொண்டே இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு 5:8 வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தரிசிப்பார்கள். பியூர் ஸ்பிரிட், சுத்த ஆவி, இருதயத்தில் சுத்தம். அதை பியூர் ஸ்பிரிட்னு மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆவியிலே சுத்தம்னு எழுதியிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இருதயம், நம்ம தமிழில் நம்ம படித்துக்கொள்வோம், இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமான இருதயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த இருதயம் சுத்தம் இல்லாத ஆவதற்கு நம்முடைய சில நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்றார். அந்த நல்ல சிந்தனைகள், சில சிந்தனைகளை சொல்கிற வாசி பாருங்க. 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:8 வாசிங்க. கடைசியாக சகோதரரே, நல்லா கவனிங்க, நம்ம சிந்தித்து கொண்டிருக்கேன்னு சொல்றார். உண்மை உள்ள எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தை கரைப்படுத்துவது எது? சிந்தனை மண்டலம், சிந்தனை தான். அந்த சிந்தனை அவனுக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை உருவாகி அவன் இருதயத்தை என்ன செய்து விடுகிறது? கரைப்படுத்தி விடுகிறது. எனவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சிந்திக்க வேண்டியதில் சிந்திக்க ஆரம்பிச்சு பாருங்க, உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. பியூராக இருக்கும், ரொம்ப தூய்மையாக இருக்கும். உண்மை உள்ளது, அது உண்மைக்கு மாறாது சிந்திக்க வேண்டாம். எது ஒழுக்கம் உள்ளவைகள் அதை சிந்தித்து கொண்டிருங்க. எது நீதி உள்ளவைகள் அதை சிந்தித்து கொண்டிருங்க. எது கற்புள்ளவைகள் அதை சிந்தித்து, எது அன்புள்ளவைகள் அதை சிந்தித்து கொண்டிருங்க. எது நல்ல கீர்த்தி, நற்கீர்த்தி அதை சிந்தித்து கொண்டிருங்க. புண்ணியம் எது நமக்கு புண்ணியம் தரும், மகிமை, சந்தோஷத்தை, புண்ணியத்தை தர அது, புகழ் எது அதை, அப்படிப்பட்ட சிறப்பானதையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கும்? தூய்மை, இருதயம் தூய்மையானதாக மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு என்று சொல்லுகின்றார். அப்போ இருதயத்தில், அந்த சுத்தமான இருதயத்தில் என்ன வெளியே வரும்? அன்பு வெளிவரும். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த இருதய சுத்தத்துக்குள்ளிருந்து நல்ல அன்பு, சுத்தமான அன்பு, மாயமற்ற அன்பு வெளிவருகின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும், ஆவியினாலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து என்று 1 பேதுரு 1:22 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 7ஆவதாக மத்தேயு 5:9 வாசியுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகின்றவர்களாக, அது இவ்விதமாக அது வார்த்தை கூட ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் மெடிடேஷன் மெடிடேஷனாக இருக்கணும், மெடியேட்டராக இருக்க வேண்டும். அதாவது ஞானத்தோடு இருவருக்குள் இணக்கத்தை உருவாக்குதல், ஞானத்தோடு இருவரிடையே இணக்கத்தை உண்டு பண்ணுகிற உருவாக்குகிறவர்கள் மீடியேட்டராக இருந்தல். அந்த அப்பேற்பட்ட இருவரை ஒன்றாக்குற அல்லது இணங்க பண்ணுகின்ற அந்த ஆவி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சிலருக்குள் இருக்கு இந்த ஆவியில் வர பிரச்சனை என்னன்னா, நல்லா இருக்கிற 2 பேரை என்ன செய்வாங்க? பிரித்து விட்டுருவாங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லி அவங்கள குழப்பி, ஒரு பானையில் சாப்பிட்டாங்கன்னா 2 பாத்திரம் ஆக்கிடுவாங்க. ஒரு பானை சோறை நினைச்சிருவாங்க, 2 பாத்திரம் ஆக்கிடுவாங்க. என்ன செய்ய, எதனால் உண்டாகிறது? அவர்களுக்குள் அந்த பிரிவினை உண்டு பண்ண, இணக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ ஞானத்தோடு, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், நல்ல ஞானத்தோடு கூட 2 பேரை, இருவருக்கு இடையிலே ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிதான் அந்த ஆவியில அனலாயிருக்கிற ஆவி என்பது.
ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவி என்ன செய்யுமா? வாசிங்க, ரோமர் 14வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோ. எது நாட வேண்டுமா? சமாதானத்துக்கு அடுத்தவைகள். ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, மூன்றாவது ஒரு நபர் அங்கே வந்தால் அந்த நபர் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும். எப்படி இவங்களை சமாதானம் பண்ணலாம், எப்படி இவங்களுக்குள் இருக்கிற இந்த கருத்து வேறுபாடு புரிய வைத்துக் கொள்ளலாம் என்று சமாதானத்துக்கு அடுத்தவைகளை என்ன செய்ய வேண்டுமாம்? நாட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவன் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவன் ஆவியிலே அனலாயிருத்தல் என்றால் அந்த அனலாயிருக்கிற அனுபவத்தை நம்ம மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். ஒரு பாயிலிங் பாயிண்டில் எப்போது 100 டிகிரி செல்சியஸில் அந்த அபிஷேகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். அதில் அந்த விஸ்டம் என்ற ஒரு வார்த்தை ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் ஞான குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, நான் மற்றவர்களை அவர்களை சமாதானம் பண்ண போகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது? குழம்பிடக்கூடாது. நாமும் பட்சவாதம் பண்ணுறவங்க அல்லது ஒரு பக்கம் சாய்கின்றவர்களாக போயிடவே கூடாது. அதுக்காக சொல்கிறேன், ஞானத்தோடு கூட சில நேரங்களில் நாம் 2 பேரும் சமாதானம் பண்ணும் பொழுது நாம் சொல்கிற கருத்து ஒருத்தருக்கு எப்படி தோன்றும்? அவருக்கு பட்சமாக பேசுகிறாரு, அவருக்கு சாதகம் பேசுகிறாரு, எனக்கு எதிர்த்து பேசுகிறான்னு அவங்களுக்கு சிந்தை வந்துடும். ஆனால் வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா, 2 பேரும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க நினைக்கும் பொழுது கட்டாயம் ஒரு பக்கத்தை என்ன செய்ய இருக்கிறது? ஒருவருடைய குறையை கொஞ்சம் பேச வேண்டி இருக்கும். அது சரியில்லைன்னு சொல்லணும், ஆனால் இங்கே அந்த பக்கம் சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் மனுஷனுக்கு இன்னும் தோண்டி விடுகிறது, அந்த மாதிரி ஒரு சிந்தை அது இன்னும் நம்ம கசப்பை வர வைத்து விடும். எனவே தான் ஞானத்தோடு என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் பண்ணக்குள்ள இருக்க வேண்டும். நாம் போய் தலையிட்டு என் பிரச்சனையை வலுவாக்கணும் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. நாம் நினைச்சிடக்கூடாது. நாம் ஜபத்தோடு தேவ கரத்தில் ஒப்பு குவித்து உண்மையான இருதயத்தோடு அந்த 2 பேர் நல்லா இருக்கணும், 2 பேர் சமாதானமாக இருக்கணும் என்ற சிந்தையோடு நாம் அதை செய்யும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. 8வதாக ஆவியிலே அனலாயிருப்பதற்கு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10 கீழே வாசியுங்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முந்தி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியிலே அனலாக இருப்பதற்கு லாங் சஃபரிங் அண்ட் ஃபர்கிவிங் ஸ்பிரிட், நீண்ட பொறுமையும் மன்னிக்கிற ஆவியும் இருக்க வேண்டும். லாங் சஃபரிங் அண்ட் ஃபர்கிவிங் ஸ்பிரிட், ஒரு நீண்ட பொறுமை. நீண்ட பொறுமை. எதுக்கு பொறுமை இருக்கணும்? எதில் பொறுமை இருக்க சொல்கிறாரு? அதான் கவனிக்கணும். நாம் நிறைய விஷயத்துக்கு பொறுமையாக இருப்போம். ஆண்டு ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண தரலையா பொறுமையாக இருப்போம். யாராவது நமக்கு தருவேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கும், அதுக்கு பொறுமையாக இருந்துடும். ஆனால் பொறுமையாக இருக்க சொல்லப்பட்ட விஷயம் வேற எங்கே? அல்லேலூயா. இதில் சொல்லுகின்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். 2வது, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நிந்தித்து துன்பப்படுத்தும் பொழுது, ஆண்டு முழுது நிந்தித்து துன்பப்படுத்துகிறாங்க. 3வது, பலவித தீமையான மொழிகளை உங்களுக்கு பொய்யாய் சொல்லும் பொழுது விடவே மாட்டோமே, நிரூபித்து தான் காட்டுவேன். நிரூபித்து தான் எதுக்கு? பொய்யா பேசிட்டாங்க. அபிஷேகம் பெற்றவங்க தான், வேற யாரும் சொல்லல. அபிஷேகம் பெற்று நமக்குள்ள யாராவது நம்மை கொடுத்து பொய்யா சொன்னா என்ன செஞ்சிருவோம்? அப்படி பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி போயிடும். 100 தாண்டி போயிடும், 100 தாண்டி போயிடும். அவ்வளோ பயங்கர கொதி நிலையில் வந்துடும் பாருங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரத்தில் லாங் சஃபரிங், நீண்ட பொறுமையோடு இருக்க வேண்டும். நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. மன்னித்தல், அந்த ஆவி இருக்கும் அப்படின்னா அதுதான் ஆவியில் அனலாக இருக்கிற நேரத்தை. அனல் குறைஞ்சு போகாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பொய்யாய் குற்றம் சொல்லிட்டாங்க, சரி சொல்லிட்டு போட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்முடைய ஜான்ரஸ் பாஸ்டர் காலத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க கடமல்குடி சர்ச்சில். அப்பொழுது ஒருத்தர் அவர் ஒரு விசுவாசி கருப்பட்டி திருடிட்டாருன்னு சொன்னாங்களாம். என்ன திருடிட்டாங்க? அப்போ கருப்பட்டி மர்ச்சட்டி கிழங்கெல்லாம் தானே ஸ்பெஷலு. அதை திருடிட்டுன்னு சொன்னாங்களாம். இவர் கையை தட்டி சிரிச்சுட்டு அல்லேலன்னு சொன்னாராம். கை தட்டி சிரித்து விட்டு கையை சத்தம் போட்டு சிரித்தாராம்.
ஏன் ஐயா நீர் திருடன்னு சொல்கிறான் சிரிக்கிற? அதான் போல அந்த சொன்னாராம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்பொழுது? பொய்யாய் குற்றம் சாட்டும் பொழுது. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை நிரூபிக்கும்படி மோப்பனாய் கிடைக்குமா அல்லது வேறு மெட்டல் டிசஸ் அது இருக்கிறதா எங்கேயாவது கண்டுபிடிக்க அப்படி இப்படின்னு அலைய ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் மேல் வைத்து விட்டீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோது. எனவே இவ்விதமாக ஒரு நீண்ட பொறுமை நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்க. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 16 28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை 2 பேராக அனுப்பும்படி சொல்கிறாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களையும் போல வினாவுள்ளவர்களாகும், புறாக்களை போல கவடற்றுள்ளாக இருங்கள். அடுத்து சொல்றாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். யாரை குறித்து? நீ ஓநாயை குறித்து எச்சரிக்கையாருன்னு சொல்லல, சிங்கத்தை குறித்து எச்சரிக்கை. மனுஷரை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி கீழே நிறைய காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தி 22 பாருங்க, என் நாமத்தில் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். 23 என் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தணும் மறுபடுத்துவாங்க. அப்போ பட்டணத்தில் உங்களை என்ன செய்வார்கள்? துன்பப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி கடைசியில் 28 சொல்லுகின்றார், ஆத்மாவை கொல்ல வரலாயிராமல் சரித்தை மாத்திரம் குரலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய ஆவியில் அனலுள்ளலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீடிய பொறுமையும் மன்னிக்கிற அபிஷேகம் நமக்கு தேவை. இனி ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு நான் ஒரு வசனம் கூட சொல்லி ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஆவியில் அனலாக இருப்பதற்கு சங்கீதத்துக்கு வருவோம். 32ஆம் சங்கீதத்தின் 2வது வசனம். 32ஆம் சங்கீதம் 2வது வசனம். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் தேர் இஸ் நோ கெயில். நம்முடைய ஆவியில் வஞ்சனை, தந்திரம், துரோகம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆவியிலே வஞ்சனை, தந்திரம், துரோகம், ஏமாற்றணும், இருநாக்கோடு பேசுதல், புறங்கூறுதல், இதெல்லாம் அந்த ஆவியில் இருக்கும் என்று சொன்னால் ஒருபோது நம்முடைய ஆவியில் நாம் அனலாக இருக்கவே முடியாது. எவ்வளோ பாடலாம், எவ்வளோ ஜோமலாம், எவ்வளவு ஆவியில் நிரம்பலாம். ஆனால் இவைகள் இந்த வஞ்சகம், தந்திரம், துரோகம் அது நம்முடைய அபிஷேகத்தை செயலிழக்க பண்ணி கொண்டே இருக்கும். மறந்துவிடக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய ஆவியில் வஞ்சனை, தந்திரம், துரோகம் வரவே கூடாது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தந்த அபிஷேகத்தில் நாம் அனலாக இருப்போம். எதை இழந்தாலும், அடிக்கடி சொல்கிறது, எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்து விடாதிருங்கள். அந்த அபிஷேகம்தான் நம்மை மகிமையாக அவர் ராஜ்யத்தை நம்மை ஆயத்தமாக்குறது. இந்த மாய உலகத்தில் பாவங்கள், அக்கிரமங்கள், பொய் குற்றச்சாட்டு நிறைய நம்ம சொன்னேன் இல்லையா, இவை எல்லாவற்றின் நடுவிலும் நம்மை நிலநிற்க செய்வதும் அந்த அபிஷேகம்தான். ஹல்லேலூயா. பின்வாங்கி போகாமல், நான் தூரம் போகாமல், நான் வழி விலகி போகும் பொழுது கூட நம்மை போதித்து நமக்கு வழிகாட்டி வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை நமக்கு கொடுத்து நம்ம சரியான பாதையில் நடத்துவதும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். எனவே தான் இந்த ஆவியில் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? அனலாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5 பவுல் சொல்லும் பொழுது ஆவியை அவித்தும் போடாதிருங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஒரு நிமிஷம் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த அபிஷேகத்தை நாம் அனலாக்கி கொண்டே இருக்க வேண்டும். 2 காரியத்தை இன்றைக்கு நாம் கவனித்தோம். 2 மிக முக்கியமானவைகள். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைவதற்கு அசதியாக இருந்துவிடவே கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். உற்சாகமாக பணியாற்ற வேண்டும். உற்சாகமாக பணி செய்ய வேண்டும். சோம்பலுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய சோம்பல் என்பது தேவனுடைய நன்மைகளை நமக்கு வரவிடாமல் தடுத்து விடுகின்றது. 2வது படித்தோம், ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நம்ம கவனித்தோம். தேவன் நமக்கு கொடுத்த பலத்தில் அபிஷேகத்தில் நாம் அனல் உள்ளவர்களாக மாறும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளான வாழ்வு இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்டதாக, இன்னும் தேவனுக்கு முன்பாக சிறப்பானதாக அது மாறுவதற்கு காரணமாகின்றது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே கத்தர் நியமித்த இந்த நாளிலே ஆவிக்குள்ளாகி களி கூறுவே கத்தர் நியமித்த இந்த நாளிலே ஆவிக்குள்ளாகி களி கூறுவே நான் ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாகி என்னை மறப்பே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் காண்பே ஆவிக்குள்ளாகி என்னை மறப்பே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் காண்பே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாவே அன்பில் நிறைந்து ஆண்டவருக்காய் ஊழியம் செய்குவே ஆவிக்குள்ளாக அன்பில் நிறைந்து ஆண்டவருக்காய் ஊழியம் செய்குவே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே ஆண்டவரை கண்டு செத்தவனை போல ஆண்டவர் பாதத்தில் விழுந்து விடுவே ஆண்டவரை கண்டு செத்தவனை போல ஆண்டவர் பாதத்தில் விழுந்து விடுவே நான் ஆவிக்குள்ளாவே நான் ஆவிக்குள்ளாவே கத்தரினாளிலே நான் ஆவிக்குள்ளாவே 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 Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் 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 ஹalleluya hallelujah 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 ஓ அசதியா இராமல் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் ஆண்டவரே கதாவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்காக ஆவியிலே அனலுள்ளவர்களாய் வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya hallelujah 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 பரிசுத்த தேவனே மகிமை ஸ்தோத்திரம் 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 மகிமையின் தேவனே நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே Praise the Lord, praise the Lord. ஆமென். கர்த்தரோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கடைசி நாட்களில் நம் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருக்க உற்சாகத்து சோம்பலுக்கு வாழ்வில் இடம் கொடாமல் உழைக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். அதுக்காய் கர்த்தரோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. ஓ பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் ஒரு கொதி நிலையிலே நம்முடைய ஜீவிதத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு நிலை கிருபை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதுக்காக கர்த்தரோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த பாதத்திலே நாங்கள் பாடி துதித்து
துதிக்கும்படியாகும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் உங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய தனிமனித பண்புகளை நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக கதாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்பா. கதாவே இந்த பொல்லாத உலகத்தில் இன்னும் உற்சாகத்தோடு சோம்பலுக்கு நான் இடம் கொடுக்காமல் உற்சாகமாக உழைக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே நாங்கள் அனலாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்குள்ளே வற்றி போகக்கூடாதப்பா. ஆமே, நாங்கள் அனலற்று போயிடக்கூடாது ஆண்டவரே. அனல் உள்ளவர்களாக ஜீவம் பண்ண எங்கள் ஆண்டுகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கதை கிருபை செய்வீராக. இன்றைக்கும் திரு சமூகம் வந்தோட பிள்ளைகள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபையில மறைத்துக் கொள்ளும். வீடுகளுக்கு போகும்பொழுது பாதுகாப்பு இருப்பதாக சகல பொல்லாப்பும் விலகி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாளை பகல் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் உற்சாகமை கொண்டு வர சாயங்கால ஜோதி பொறுப்பிடுங்க. தேவ கிருபை கூட இருக்க அர்ப்பணிக்கின்றேன். அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதித்துள்ளும் காண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.